அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி அருள் புரிவார் என்பதுதான் நம்ம இந்த பதிவின் மூலம் பார்க்க போறோம். நீங்க முருக பக்தர்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்க. முருகனின் அருளை பெறுவதற்கு முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் என எத்தனை கதைகள் முருகப்பெருமானை பற்றி நம்ம படித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனா தன்னுடைய பக்தர் ஒருவர் செய்த தவறுக்காக கோபப்பட்டு அவரை கடைசி வர முருகன் மன்னிக்காமல் இருந்த கதை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போறோம். முருக பக்தர்கள் எந்த தவறை செய்தால் முருகன் மன்னிக்கவே மாட்டார் என்பதற்கு உதாரணமான கதை தான் இந்த கதை. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முருக பக்திக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் உள்ளிட்ட சிலரை நாம் சொல்லலாம். இவர்களில் முருகன் மீது தீராத பக்தி மட்டுமன்றி முருகனையே பல முறை நேரில் கண்டவர்களில் ஒருவர்தான் பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக சுடுகாட்டின் மத்தியில் ஒரு குழியை வெட்டி அதற்குள் அமர்ந்து முருகனை நினைத்து கடும் தவம் புரிந்தவர் பாம்பன் சுவாமிகள். பல சோதனைகள், பல துன்பங்கள் அனுபவித்த பிறகுதான் முருகன் அவருக்கு அருள் புரிந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அப்படி தன் மீது பக்தியில் சிறந்து விளங்கிய அதே பாம்பன் சுவாமிகள் செய்த ஒரே ஒரு தவறுக்காக அவரை கடைசி வரை முருகப்பெருமான் மன்னிக்கவே இல்லை. அது என்ன என்பது நம்ம தெரிந்து கொள்ளலாம். முருகன் மீதான பக்தி எப்படி இருக்க வேண்டும் என பலருக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் பாம்பன் சுவாமிகள். முருக பக்தராக இருப்பவர் எந்த தவறை செய்யக்கூடாது, எந்த தவறை செய்தால் முருகன் மன்னிக்கவே மாட்டார் என்பதற்கும் உதாரணமாக இருந்தவர் பாம்பன் சுவாமிகள். வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் அவரை முருகன் கடைசி வரை மன்னிக்காததற்கு காரணம். இது முருக பக்தர்கள் ஒவ்வொருவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சம்பவம். பாம்பன் சுவாமிகள் பற்றி வரலாறு. ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்த பாம்பன் சுவாமிகள் சிறு வயதிலேயே முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். தினமும் முருகனை வழிபடுவது மட்டுமே தனது வாழ்நாள் நோக்கம் என வாழ்ந்து வந்தார். முருகப்பெருமான் மீது ஏராளமான பாடல்களை இயற்றிய பாம்பன் சுவாமிகள் முருகனுக்கு உரிய சக்தி வாய்ந்த பாடல்களில் ஒன்றான குமாரஸ்தவம் பாடல் சண்முக கவசத்தை 1891 இயற்றினார். உலக இன்பங்களில் விருப்பம் இல்லாமல் முருக பக்தியில் ஒன்றி இருந்த பாம்பன் சுவாமிகளுக்கு விதிவசத்தால் திருமணம் நடைபெற்றது. இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் துறவரம் ஏற்பதையே அவரது மனம் விரும்பியது. பாம்பன் சுவாமிகள் சொன்ன பொய் ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ளலாம். காவி உடை, கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு துறவரம் ஏற்க தயாரானார். துறவரம் ஏற்று பழனி முருகன் கோவிலில் சென்று தஞ்சம் புகுந்து விடுவது என்று முடிவு செய்திருந்தார். தனது இந்த முடிவை தனது நண்பர் ஒருவரிடம் தெரிவித்தார். அதற்கு அவர், பழனி வருவதற்கு உனக்கு முருகன் உத்தரவு கொடுத்து விட்டாரா என கேட்டார். முருகன் மீது இருந்த பக்தி, துறவரம் ஏற்க வேண்டும் என ஆசை ஆகியவற்றின் காரணமாக ஆர்வ மிகுதியால், ஆமாம் முருகன் எனக்கு பழனிக்கு வர உத்தரவு கொடுத்து விட்டார் என பொய் சொல்லிவிட்டார் பாம்பன் சுவாமிகள். அன்று இரவு பாம்பன் சுவாமிகளின் கனவில் தோன்றிய முருகன், நான் எப்போது உனக்கு பழனிக்கு வர உத்தரவு கொடுத்தேன், எதற்காக அப்படி பொய் சொன்னாய் என்று கேட்டார். அதற்கு பாம்பன் சுவாமிகள், சுவாமி, உங்கள் மீது கொண்ட பக்தியின் காரணமாகவும் பழனிக்கு நான் வர வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகவும் தான் அப்படி ஒரு பொய் சொல்லிவிட்டேன் என்றார். அதற்கு முருகப்பெருமான், நானாக அழைக்கும் வரை நீ பழனிக்கு வரக்கூடாது என பாம்பன் சுவாமிகளுக்கு கட்டளையிட்டார். முருகனின் உத்தரவுப்படி அவர் அழைத்தால்தான் பழனிக்கு செல்ல வேண்டும் என உறுதியாக இருந்தார் பாம்பன் சுவாமிகள். உலகம் முழுவதும் எத்தனையோ முருகன் கோவில்களுக்கு சென்று முருக சேவை செய்து முருக பக்தியை பரப்பிய பாம்பன் சுவாமிகளுக்கு அவர் இறக்கும் வரை பழனி கோவிலுக்கு வர முருகன் அழைக்கவே இல்லை. முருகப்பெருமான் உத்தரவை மீறக்கூடாது என்பதால் பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் அவர் கடைசி வரை செல்லவே இல்லை. தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் பக்தியின் காரணமாக சொன்னாலும் பொய் சொல்வதை மட்டும் முருகன் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார் என்பதற்கு பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவமே ஒரு உதாரணம். பாம்பன் சுவாமி முருகப்பெருமான் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருந்தால் அந்த பக்தியின் காரணமாக ஒரே ஒரு பொய் சொல்லதற்காக முருகப்பெருமான் அவர் மீது கோபம் கொண்டார் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இது போல நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.